கன்னித்தமிழ் வாழ்க, வாழ்க வாழ்க. கம்பன் அடிப்பொடி புகழ் வாழ்க, வாழ்க வாழ்க. தொடர்ந்து இந்த கருத்தரங்கத்தை அணி செய்வதற்காக ஐய நீ அறிந்திலை போலுமால் என்கிற அருமையான தலைப்பில் புதுக்கோட்டை புகழ் சேர்த்து கொண்டிருக்கிற 10 நாள் திருவிழாவாக கம்பன் விழாவை நடத்தி கொண்டு உலக புகழ் பெற்றிருக்கிற அருமையான செயலராக விளங்குகிற பாரதி அவர்கள் இப்பொழுது இந்த பேச்சினை தொடர்கிறார்கள். நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம், வீடியல் வழியது ஆர்க்கும் வேரியம் கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீருபட்டழிய வாகை சூடிய சிலை ராமன் தோள்வலி கூறுவார்க்கே. 88ஆம் ஆண்டாக கம்பன் திருநாளை தமிழ் திருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கும் எங்களுக்கெல்லாம் தாய்க்கழகமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய காரைக்குடி கம்பன் கழகத்தை சார்ந்த சுவாமிகள் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாக பெருமக்களையும் தலை தாழ்த்தி கைகூப்பி வணங்கி மகிழ்கின்றேன். இந்த அவை மட்டுமல்ல, எந்த அவையிலும் அவர் எதிரிலே வந்திருந்தாலும் சரி, இலங்கையிலே இருந்தாலும் சரி, எந்த தலைப்பை யோசித்தாலும் இப்படி பேசினால் இதற்கு ஐயா என்ன கருத்து சொல்லுவாரோ என்று எங்களையெல்லாம் எப்பொழுதும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய, எங்களை நினைக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா கம்பபாரதி அவர்களுடைய பொன்னார் திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கம். கவிதை என்று சொன்னால் காலம் தாண்டி நிற்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் காலம் அல்ல, கனப்பொழுதிலும் கவிதை இயற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற நம்முடைய தமிழ் கவிஞர்கள் வரிசையிலே இன்றைக்கு மரபு கவிதையை மாண்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திரு மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ஐயா அம்பத்தூர் பழனியப்பன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நிறைய பெரியவர்கள் இந்த அரங்கத்திலே பார்வையாளர்களாக இருப்பதை நினைக்கும் பொழுது மிகுந்த மகிழ்வாக இருக்கிறது. அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கம். மிக அற்புதமாக இவ்வளவு நேரம் தர்மத்தின் தலைவன் தனிமை தீர்ப்பான் என்று அனுமனை பற்றி மிக அழகாக பேசினார் நம்முடைய ஐயா ராஜாராமன் அவர்கள். அவர் சீதையின் மொழியாக கம்பன் சொன்னதாக பேசினார் இல்லையா, உருக்கினன் உணர்வை தந்தான் என்று. அனுமன் உருக்கினானோ இல்லையோ, அனுமனை பற்றி பேசி அவர் நம்முடைய உணர்வுகளை எல்லாம் இப்பொழுது உருக்கிவிட்டார். மிக அற்புதமான ஒரு ஆன்ம உரையை வழங்கிய அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அன்பு இளவல்கள் எல்லோரும் மிக அற்புதமாக போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசு பெற்றதோடு மட்டுமல்லாமல் அந்த பரிசிலேயே மிக உயர்ந்த பரிசாக தொகை கிடைத்திருந்தால் அது எவ்வளவு லட்சம் தொகையாக இருந்தாலும் நாளை காலையிலே அதை நாம் தீர்த்து விடுவதற்கான வழிமுறைகள் நிறைய நம்ம நாட்டிலே உண்டு. ஆனால் கிடைத்தற்கரிய ஒரு பெரிய பரிசாக இந்த தவ மேடையிலே பேசக்கூடிய பரிசை பெற்றிருக்கக்கூடிய இளவல்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இப்படி ஒரு பெரிய சத்சங்கத்தை 88 ஆண்டுகளுக்கு பிறகும் மிக அற்புதமாக நிகழ்த்துவதற்கு விதை போட்ட ஒரு ஆன்மா, ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த நேரத்தில் மட்டுமல்ல, எந்த நேரத்திலும் சமூகத்திற்கு தேவையான ஒரு மிக உயர்ந்த உன்னத நூலை எடுத்து அந்த நூலின் மூலமாக காரைக்குடியில் தொடங்கி புதுக்கோட்டை, தஞ்சை, திருச்சி, சென்னை, பாண்டிச்சேரி என்று உலகம் முழுவதும், கொழும்பு என்றும் டெல்லி என்றும் பிரான்ஸ் என்றும் உலகின் பல திசைகளில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற பலவிதமான மலர்களை எல்லாம் ஒன்றான மாலையாக ஆக்குவதற்கான விதை போட்ட ஐயா கம்பன் அடிப்பொடி அவர்கள் இன்றும் இந்த மேடையிலே, இந்த அரங்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சாஸ்வதம். ஒரு மனிதனுடைய சிந்தனை சீரிய சிந்தனையாக இருக்குமே ஆனால் அது காலம் தோறும் வளர்ந்து நிற்கும் என்பதற்கு அவர்கள் ஒரு சான்று. கம்பன் எந்த நோக்கத்திலே இந்த காப்பியத்தை எடுத்து எழுத ஆரம்பித்தானோ அந்த அறத்தை தலை நிறுத்துவதற்கு, அதை காலம் தோறும் அடுத்தடுத்ததாக எடுத்துக்கொண்டு கையில் ஏந்தி எடுத்துக்கொண்டு போவதற்கு கம்பனடிப்பொடி ஐயா அவர்கள் போட்ட ஒரு பெரிய பதியன் இன்றைக்கு ஆலவிருட்சமாக வளர்ந்து ஜொலித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. அப்பேற்பட்ட இந்த அவையில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஐய நீ அறிந்திலை போலுமால். எனக்கு இந்த மேடை எப்பொழுதுமே ரொம்ப பிடிக்கும்.
ஏனென்று சொன்னால் இதனுடைய சிறப்புகள் நிறைய பேர் சொல்லி இருப்பார்கள். ஆனானப்பட்ட முதலமைச்சராகவே இருந்தாலும் ஒரு நிமிடம் தாமதமாக வந்தாலும் அவர்கள் வராவிட்டாலும் பரவாயில்லைன்னு விழாவை தொடங்கிய ஒற்றை மேடை உலகத்திலேயே இந்த மேடை. அலறிக்கொண்டு வந்தார் என்று என்னுடைய தந்தையார் பலமுறை அதை சொல்லி சொல்லி சிலாகித்திருக்கிறார். கம்பனடிப்பொடி ஐயா அவர்களுடைய அந்த ஆளுமையை சொல்லி. எனக்கு இப்போ இந்த மேடையினுடைய இந்த அலங்காரங்கள், இந்த தொம்பைகள் தொங்குகிறது இல்லையா, அதற்கு தமிழிலே தொம்பை என்று பெயர். இந்த தொம்பைகள் தொங்குகின்றன இல்லையா, இதை பார்க்கிற பொழுது எனக்கு தோன்றுவது எப்படி என்று சொன்னால், இது ஏதோ ஒரு சிமெண்ட்டும் செங்கல்லும் கொண்டு மண்ணும் கொண்டு கட்டப்பட்டிருக்கிற சாதாரண மேடையாக எனக்கு தோன்றவில்லை. நேற்று முன்தினம் நம்முடைய தமிழகத்தினுடைய மிகப்பெரிய தேராக விளங்கக்கூடிய, உலகத்திலேயே மிகப்பெரிய தேராக விளங்கக்கூடிய திருவாரூர் தியாகேச பெருமானுடைய ஆழி தேரோட்டம் நடைபெற்றது நேற்று முன்தினம். அந்த ஆழி தேரோட்டம் என்று சொன்னால் கடலே தேராக வந்ததாக அது ஐதீகம். அதனுடைய வரலாறு மிகப்பெரியது. முசுகுந்த சக்கரவர்த்தி உருவாக்கியதாக அந்த தேருக்கு ஒரு பெரிய புராண வரலாறு இருக்கிறது, அது தனி. ஆனால் அந்த ஆழி தேரினுடைய வடிவத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தியாகேச பெருமான் அங்கே சின்னஞ்சிறிய உருவமாக, மூர்த்தி சிறிதெனினும் கீர்த்தி பெரிதாக, உள்ளே சின்னஞ்சிறியவராக எழுந்தருளி இருப்பார். ஆனால் அந்த தேரிலே மிக பிரம்மாண்டமாக நம்முடைய கண்களை கவரக்கூடியது இது போன்ற தொம்பைகள் தான். இந்த மேடையை பார்த்தாலும் கம்பன் என்னும் மா கடலினுடைய ஆழி தேர் போலவே இந்த மேடை எனக்கு தோன்றுகிறது பெருமக்களே. அவ்வளவு அழகான ஒரு இடத்தில் ஒரு அற்புதமான சான்றோர்கள் நிறைந்த சபை. ராஜாராமன் ஐயா அவர்கள் பேசும் பொழுதே சொன்னார், அடுத்த ஆண்டு எங்கள் விழாவிற்கு ஐயா வர வேண்டும் என்று. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பக்கம்தான் பழமொழி சொல்லுவாங்க, மாடு மேய்ச்ச மாதிரியும் இருக்கணும், மச்சானுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் இருக்கணும்பாங்க ஒரு பழமொழி. நம்ம பக்கம் சொல்லுவாங்கல்லம்மா, அது மாதிரி அவர் பேச்சாளராக இருந்தபோது இருந்ததை விட இப்போ ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறதுனால அவர் வந்த இடத்துல அவர்கிட்ட வாங்கிட்டார், தேதியை வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயா இனிமேல் உறுதிப்படுத்தணும். அதை விட நானும் அதே வழியில் வந்தவ தானே. எங்களுடைய புதுக்கோட்டை கம்பன் விழா இப்பொழுது சென்ற ஆண்டு பொன்விழா தொடங்கி இருக்கிறது, 50 ஆண்டு. வரும் ஜூலை மாதம் 51ஆம் ஆண்டு பொன்விழா நிறைவு கொண்டாட்டம் 10 நாட்கள் நடக்க இருக்கிறது. அதற்கு ஐயா அவர்கள் வர வேண்டும் என்று உங்கள் முன்னிலையில் இப்பொழுதே நான் அவர்களிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். ஏன்னா அந்த வழியில் நம்மளும் கொஞ்சம் வந்துடணும்ல. இந்த உறவு முறைகள் எல்லாம் எப்படி வந்தது என்றால் இந்த கம்பன் தந்த சொந்தமம்மா. கம்ப சொந்தங்கள் அதிகம் நமக்கு இப்பொழுது. அதிலே இப்பொழுது ஐயா அவர்களை நேராக பார்க்கிறோம், சுவாமிகள் அவர்களோடு நாம் அவர்களிடம் ஆசி பெறுகிறோம், நிறைய இலக்கிய அன்பர்கள் இவர்களோடு நாம் உறவாக பழகுகிறோம். இப்படி ஒரு சொந்தம் வருவது என்பது ரொம்ப இயல்பு. ஆனால் கவி சக்கரவர்த்தி செய்த மாயம் என்ன என்றால், நாம் கண் முன்னால் பார்க்கும் சொந்தங்களோடு வரக்கூடிய அந்த சொந்த பந்தமே, உறவு முறையே சில சமயம் தொடரும், பல சமயம் முடிந்து போகும் தானே. ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவார்கள் இல்லையா, உணர்வுகள் சிறுகதை, உறவுகள் தொடர்கதைம்பாங்க. இப்போ நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய சொந்தங்கள் எத்தனை காலம் எல்லாரும் அதே நட்போடு நீண்டு இருப்போம் என்பது தெரியாது, நீண்டு இருக்க வேண்டும். இலக்கியத்தால் வரக்கூடிய சொந்தங்கள் அப்படித்தான் இருக்கின்றோம். ஆனால் கவி சக்கரவர்த்தி செய்த மாயம் என்ன என்றால், கண்களுக்கே நமக்கு தெரியாத, அல்லது நம்முடைய தலைமுறையிலோ நமக்கு முந்தாதையர் தலைமுறையிலேயோ யாருமே பார்த்திருக்கிறவே வாய்ப்பில்லாத 100க்கும் மேற்பட்ட பாத்திரங்களை நமக்கு வார்த்தையின் மூலமாக வடித்து கொடுத்து, அந்த யுகத்தில், எந்த யுகத்தில், திரேதாயுகத்தில் வாழ்ந்த ராமபிரானுடைய அவதாரத்தில் வாழ்ந்த அந்த கதாபாத்திரங்களை எல்லாம் நமக்கு உறவாக, நட்பாக, சொந்த பந்தமாக ஆக்கியிருக்கிறான் பாருங்கள். இது கம்பன் செய்த மாய வித்தை என்று நான் கருதுகின்றேன். ஐயா அவர்கள் சீதா பிராட்டியினுடைய துன்பத்தை சொல்லும் பொழுது நமக்கு வயிறு பிசைகிறது இல்லையம்மா. நம்ம வீட்டில் பிறந்த ஒரு பெண் பிள்ளை அவளுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு துன்பம் என்று சொன்னால் நமக்கு எப்படி வயிறு பிசையுமோ அப்படி பிசைகிறது இல்லையா. நம்ம வீட்டில் பிறந்து நாம தூக்கி வளர்த்த ஒரு குழந்தை, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், 10 பேர் மத்தியில் பெரிய அறிஞன் என்று போற்றப்பட்டு அவனுக்கு ஒரு பெரிய பாராட்டு கிடைக்கிறது என்றால் நமக்கு எப்படி மனது புலகாங்கிதம் அடையுமோ, அதே போல ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்னால் அயோத்தியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும்
மகிழ்ந்தார்கள் என்றால், ராமனை நாம் நேராக பார்த்ததில்லை, ஆனால் வார்த்தையின் மூலமாக அந்த உணர்வை நமக்கு வடித்து கொடுத்த கம்பன் மிகப்பெரிய மாய வித்தைக்காரன் என்று சொன்னால் அது தப்பே இல்லை. அப்பேற்பட்ட கம்பனுடைய பாத்திரங்களில் ரொம்ப 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 ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இல்லையா, சென்சிட்டிவ் அப்படின்னு, உணர்வு பூர்வமான ஒரு கதாபாத்திரம் பரதன். பரதன் ராமனுக்கு பின் பிறந்தவன். ராமபிரான் புனர்பூச நட்சத்திரம் என்று சொன்னால் பரதன் பூச நட்சத்திரம். சக்கரத்தாழ்வார் தான் பரதாழ்வாராக வந்தார் என்பது புராணங்கள் சொல்லக்கூடிய ஐதீகம். தசரதன் மதலையாக நான் வருவேன் என்று மகாவிஷ்ணு அருளியபடி அவருடைய பரிவாரங்களோடு பூமியிலே வந்து பிறக்கின்றார். ஆதிசேஷன் லக்ஷ்மண பெருமாளாக வருகின்றார். சக்கரத்தாழ்வார் பரதாழ்வாராக அவதரிக்கின்றார். அப்படி அவதரித்த பரதனுடைய பண்பு நலன்கள் இன்னைக்கெல்லாம் நம்முடைய போன்ற அல்லது நமக்கு அடுத்ததாக வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நிறைய செய்திகளை சொல்லக்கூடிய கதாபாத்திரம் பரதன். நம்ம ஊர்களில் சில விளையாட்டாக ஒரு சில விஷயத்தை அப்படி போகிற போக்கில் சொல்லுவோம், ஆனால் அது பயங்கரமான விஷயமா இருக்கும். யார்கிட்டையாவது ஒரு கடன் வாங்கினா கடன்னு கேட்க மாட்டோம், கைமாத்துன்னு சொல்லுவோம். கைமாத்தா ஒரு 500 ரூபா கொடுங்களேன். ஏன்? அது காரைக்குடியில் கரெக்டாக சொல்லுவீங்க நீங்கள்லாம். கடன்னா வட்டி போட்டு வாங்குவோம், கைமாத்துக்கு வட்டி கிடையாது. கரெக்டு தானுங்களையா? கடனுக்கு வட்டி உண்டு, கைமாத்துக்கு வட்டி கிடையாது. அந்த கடனுக்கு கணக்கு உண்டு, கைமாத்து மனக்கணக்கு தான். அதை நோட்டு போட்டு ப்ரோ நோட்டு போட்டுலாம் யாரும் எழுதுறது கிடையாது, வாஸ்தவமா? ஆனால் நம்ம மக்கள் ரொம்ப புத்திசாலிங்க. நோட்டு போட்டு கணக்கு வச்சு எழுத வேண்டிய கடனையே வேற ஒரு வார்த்தையோடு சேர்த்து இல்லாமல் பண்ணிடுவாங்க. அது என்ன தெரியுமா? காந்தி கணக்கும்பான். காந்தி கணக்குன்னா என்ன அர்த்தம்னா, கொடுக்க தேவையில்லை. எனக்கு தெரிஞ்ச தோழி ஒருத்தி 2 மாதம் முன்னாடி நகையெல்லாம் வச்சு அடகு வச்சு கடன் வாங்கினான். போன மாதத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன், இத்தனை நகையை எதுக்கு கொண்டு போய் வைக்கிற அப்படின்னு. அடுத்த மாதம் எலெக்ஷன் வருது, அடுத்துக்கு 2 மாதம் கழித்து தள்ளுபடி பண்ணிடுவாங்க. எலெக்ஷன் வர்ற நேரத்தில் அறிவிப்பு வரும்ல, அப்போ தள்ளுபடி பண்ணிடுவாங்க, நகை கடனை எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவாங்க, அதுக்கு தான் இப்போ வைக்கிறேன்னா. காந்தி கணக்குன்னு ஒன்று சொல்கிறாங்கல்லம்மா, அப்படின்னா என்னென்னா திருப்பி கொடுக்க வேண்டாம், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். பெருமக்களே, மகாத்மா காந்தி தண்டி யாத்திரை செய்தார் உப்பு சத்தியாகிரகத்திற்காக. அப்படி போகும் பொழுது அவருக்கு பயண வழியிலே அவரோடு நிறைய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் போனார்கள். அப்படி போகிற பொழுது அந்த தொண்டர்களுக்கு உணவும் குடிநீரும் நிறைய வியாபார பெருமக்கள் தான் தந்தார்கள். நம்முடைய வணிகர் குலம் தான் அதை ஊர்தோறும் தந்தது. தண்டி யாத்திரை முடிஞ்சது, அந்த உப்பு சத்தியாகிரக போராட்டம் முடிஞ்சிச்சு. அதுக்கு மறு மாதம் செட்டியார் கடையில் உள்ள கணக்கு பிள்ளை உட்காந்து கணக்கு எழுது வரல. அப்போ முதலாளிகிட்ட கேட்குறாரு, இந்த காந்தி தொண்டர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டோமே, அதெல்லாம் நான் எதில் எழுதுறதுன்னு கேட்டார். அப்போ அந்த முதலாளி சொன்னார், காந்தி கணக்கில் எழுது அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேசபக்தர்களுக்கு உணவளித்த புண்ணிய கணக்கில் எழுதுன்னு ஒரு காலத்தில் நம்ம மூதாதையர் யாரோ ஒருத்தர் முதலாளி சொன்னார். இப்போ நம்ம மக்கள் அதை அப்படியே மாற்றி திருப்பி கொடுக்காத கணக்கையெல்லாம் காந்தி கணக்குன்னு முடிச்சு வச்சுட்டாங்க. பெருமக்களே, இதை ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், சில விழுமியங்கள் இன்றைக்கு கேலி பொருளாக மாறிவிடுகிறது. ஒருத்தன் பொய் சொல்லாமலேயே இருக்கான் அப்படின்னா அவனை பார்த்தா பிழைக்க தெரியாதவன்னு சொல்கிறாங்க. ஒருத்தன் லஞ்சம் வாங்காமலேயே நேர்மையாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், நீயும் இவ பிழைக்க மாட்டே, என்னையும் பிழைக்க விட மாட்டேன்னு அவன் மேலே கோவிச்சுக்கிறாங்க. ஒருத்தன் நாட்டுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால், நீ பெருசாக சாதிச்சு உனக்கு செலவைக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது போன்ற சொலவடைகள் எல்லாம் இப்போ நிறையா வந்துருச்சுல்ல. அதிலையும் இந்த பொய் சொல்லுதல் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக இன்றைக்கு போய்விட்டது. வாக்கினால், மனத்தினால், காயத்தினால் எந்த பாவமும் செய்யக்கூடாது என்பதுதான் நம்முடைய தேசத்தினுடைய தர்மம். காயத்தினால் பாவம் செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கடவுளருள்ள கொஞ்சம் குறைவாக இருக்குது. தைரியம் இல்லை, சட்டதிட்டங்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறதுனால தைரியம் இல்லாமல் இருக்கிறாங்க.
சரியா? மனத்தினால் செய்யக்கூடியது, ஐயாவும் சொன்னாங்க, மனசு தூய்மையா இருப்பவர்கள் ரொம்ப அரிதுன்னு. வாக்கினால் செய்யக்கூடிய பாவமும் சர்வசாதாரணமாக ஆகி கொண்டு இருக்கிறது. கண்ணு முன்னால தெரியும், திருச்சியில தான் நிற்பான், ஆனால் நான் பெங்களூர் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன்னு நம்ம முன்னாலேயே சொல்லுவான். நம்மளுக்கு குழப்பம் வந்துடும், நம்ம நிற்கிறது திருச்சியா பெங்களூரான்னு. வாக்கினால் சர்வசாதாரணமாக. பெருமக்களே, கம்பனுடைய படைப்பிலே மிக 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 பவித்திரமான ஒரு பாத்திரமாக அவன் காட்டுவது பரதாழ்வாரை. பரதன் என்னும் சொல்லுக்கு பரிக்கல் என்று பொருள் சொல்லுகிறார்கள் பெரியவர்கள். பரித்தல் என்று சொன்னால் தாங்குதல் என்று பொருள். யார் ஒருவன் தர்மத்தை தாங்குகிறானோ, யார் ஒருவன் அறத்தை தாங்குகிறானோ அவன் பரதன். கானகத்துக்கு போன ராமபிரான் மேல அயோத்தி மக்கள் வைத்திருந்த விசுவாசம் அங்கே பெரிசா, அல்லது நந்தியம்பதியிலே இருந்து கொண்டு தவ வாழ்க்கை வாழ்ந்த பரதனுடைய அந்த தவம் பெரிதா என்று கேட்டால், நந்தியம்பதியிலே நின்று கொண்டு 14 ஆண்டுகளும் தன்னுடைய தவ வாழ்க்கையினாலே ஆட்சியை செலுத்தி கொண்டிருந்தானே, பரதனுடைய தவம்தான் பெரிது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். ராமபிரானுடைய மீது வைத்திருந்த அன்பும் பாசமும் விசுவாசமும் ஒரு விதம், ஆனால் ராமனே பரதன் மீது வைத்திருந்த பாசம் என்பது தனிப்பட்ட விதம். அதனால தான் சொல்லுவாங்க, படியில் குணத்து பரத நம்பி என்று ஆழ்வாராதியார்கள் போற்றுகிறார்கள். எந்த விதமான குறையும் சொல்ல முடியாதவன் பரதன். அந்த பரதனுக்கு ஏற்படாத துன்பங்களே இல்லை. நான் மீண்டும் இப்போ இருக்கிற உலக வாழ்க்கைக்கு வர்றேன். நம்மள பல பேர் என்ன சொல்லுவோம், நான் சரியாதாங்க போய்கிட்டு இருந்தேன், எனக்கு மாற்றி மாற்றி அநியாயமாக நடக்கிற போது, எனக்கு மாற்றி மாற்றி அநீதி இழைக்கப்படும் பொழுது நான் ஏன் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்கிறோம் இல்லையா? தர்மத்தை கடைபிடிப்பவன் என்று சொன்னால் எப்போதும் தர்மத்தை கடைபிடிப்பது தான் அதற்கு பொருள். ஆனால் நம்மில் பலரும் அதற்குள்ள விளக்கத்தையே மாற்றி விடுகிறோம். எனக்கு நியாயம் கிடைக்கும் வரையில் நான் தர்மவான், ஒருவேளை எனக்கு அநியாயம் நடந்துவிட்டால் நான் அதர்மத்தின் பக்கம் போய்விடுவேன் என்று நிற்கிறோம் இல்லையா? இதற்கு பரதன் என்னும் பாத்திரம் மூலமாக கம்பன் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்டுகின்றான். தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமெண்டும் பள்ளமெனும் தகையானை பரதனினும் பெயரானை எள்ள அரிய நிறத்தினால் குணத்தினாலும் எழிலாலும் இவ்வணைய வள்ளலையே அணையானை கேகையன் கோன் மகள் பயந்தாள் என்று சொல்லுகிறார்கள். ராமனுக்கும் பரதனுக்கும் வேறுபாடே இல்லை. எப்படி வேறுபாடே இல்லை? நிறம் ஒன்று, குணம் ஒன்று. அப்படி இருக்க முடியுமா? ஒரு தாய் வயிற்றில் பிறந்த 5 பிள்ளைங்க, இல்லை 2 பிள்ளைங்க, 2 பேர் இருந்தாலே அப்பாவையும் அம்மாவையும் தெற்கு வடக்கா இழுத்துடுறாங்க. நடக்குது இல்லைங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு பையனை வக்கீலுக்கு படிக்க வச்சார். அவரை பார்த்து கேட்டேன், பையன் எப்படி இருக்காருன்னு அப்படின்னு. ரொம்ப அருமன்னமாக படித்து முடித்து நல்ல பர்சன்டேஜில் பாஸ் பண்ணால் ஹைகோர்ட்டில் லாயராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மொதல் கேஸை என் மேலே தான் போட்டிருக்கான், சொத்தை பிரித்து கொடுன்னு. பெற்றோர்களுக்கு கொஞ்சம் அப்பா அம்மா அவனுடைய அந்த நடவடிக்கையில் கொஞ்சம் மாற்றம் வந்துருச்சுன்னா போச்சு. எதுக்கு என்ன பெத்த கேட்குறாங்களா பிள்ளைங்க? இன்னைக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுக்க முடியல, எதுக்கு என்ன பெத்த? உன்னை பெத்தது அதுக்கு தானாடா? ரொம்ப வருத்தமாக இருக்கிறது பிள்ளைகளை நினைத்தால். பரதன் என்னும் கதாபாத்திரத்துக்கு எந்த துன்பத்தையும் அனுபவிப்பதற்கான எந்த காரணியும் கிடையாது. அவனுக்கு எந்த விதமான கல்மிஷமும் தெரியாது, எந்த சூதுவாதிலும் அவன் ஈடுபடவே இல்லை. நடந்த சூதுவாதுக்கும் அவனுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. இது எல்லாருக்கும் தெரியும். அவன் ராமன் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். மிதிலையில் ராமனுக்கும் மற்ற 3 தம்பியருக்கும் திருமணம் நடக்கிறது. பொதுவாக அண்ணனுக்கு திருமணம்னாலே தம்பி புது மாப்பிள்ளை ஆயிடுவான். அடுத்து உனக்கு தானேன்னு வீட்டில் கேட்டு அவனுக்கு அந்த யோசனை இல்லைனாலும் நம்ம போகிற வர்ற சொந்த பந்தங்கள்லாம் அதை ஏற்றி விட்டுறது நடக்கும்ல.
அண்ணனுக்கு கல்யாணம் ஆன உடனேயே தனக்கு என்ன பங்கு பாகம் வரும்னு நினைக்கிற தம்பிங்க தான் அதிகம். வர்ற அண்ணி நல்லா காசு பணம் உள்ளவளா, அவள் எப்படி நம்மளை பார்த்துக்குவா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இன்னைக்கு. அதனால தான் சொல்லுவாங்க நம்ம வீடுகளில் 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளி சொல்கிறாங்கல்லம்மா. தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும். ரொம்ப அனுபவசாலிகள் நம்ம மூத்தவங்க. ஆனால் பெரியோர்களே, ராமன் கல்யாண மாப்பிள்ள, பரதனும் கல்யாண மாப்பிள்ள, சரியா? அண்ணனும் தம்பியும் அவங்களுடைய பங்களால, அவங்க அயோத்தியில, அவங்க அரண்மனைக்குள்ள அண்ணனுக்கு தம்பி சேவகம் பண்றான்னா அது சாதாரணம். ஆனா மாமனார் வீட்டில் அண்ணன் கல்யாணம் பண்ணி கிளம்புற பொழுது அண்ணனும் அண்ணியும் வரக்கூடிய தேரை பரதன் ஓட்டி கொண்டு வருகிறான். உண்டா? அண்ணன் காசுல வாங்கி கொடுத்த காரா இருந்தா கூட தம்பிக்கு தான் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அண்ணனை வச்சு ஓட்டுறதுக்கு மனசு வராது. நம்ம அண்ணனுக்கு டிரைவர் ஆயிடுவோமோன்னு பயப்படுவான். ஆனால் மாமனார் வீட்டில இருந்து கிளம்புற தேர்ல பரதன் ராமனுக்கு தேர் ஓட்டி கொண்டு வருகிறான் என்று கம்பன் சொல்லுகிறான். எப்படி இருக்கிறதாம் அந்த தேர் வருவது? சூரிய பகவான் உதிக்கிற பொழுது முன்னாடி அருணன் என்று சூரிய ஒளி வருகிறது பாருங்கள். அப்படி ராமன் அந்த தேரிலே வரும் பொழுது அதை ஓட்டி கொண்டு வந்த பரதன் அருணனை போலே காட்சி தந்தான் என்று எழுதுகிறார். என்றால் அண்ணனுக்கும் தம்பிக்குமான அந்த ஆத்மார்த்த பந்தம் எவ்வளவு பிரமாதமாக இருக்கிறது என்று யோசிக்க வேண்டும். ஒரு குற்றம் சொல்லுவதற்கு கூட வாய்ப்பே இல்லாதவன் பரதன். ஆனால் விதியின் விளையாட்டு, அவன் மீதுதான் எல்லா குற்றமும் வந்து சேர்ந்தது. உண்டுதானே? மந்தரை கைகேயிட்ட போய் சூழ்ச்சி செய்றா. கைகேயினுடைய மனதை மாற்றுவதற்கு என்னென்னலாமோ சொல்றா. நமக்கு தெரியும் அந்த சம்பாஷணை என்னன்னு. அதுல நாளை பின்ன ராமனுக்கு பட்டம் சூட்டியாச்சுன்னா சீதை தான் அங்கே பட்டத்து ராணி. ஏற்கனவே உங்கள் அப்பாவுக்கும் சீதைக்கும் ஆகாது. அவள் பட்டத்தில் உக்காந்தாச்சுன்னா உங்கள் அப்பா மேலே யாராவது மிதிலை ராஜா, யார் ஜனக மகாராஜா படையெடுக்கிறான்னு சொன்னால் ராமன் உனக்கு பக்கபலமாக நிற்பானா, உங்கள் அப்பாவுக்கு அவன் மாமனாருக்கு பக்கபலமாக நிற்பானான்னு முதல் கொக்கி. அடுத்தது, ராமன் பட்டத்துக்கு வந்தாச்சுன்னா சீதை தான் பட்டத்து ராணி, கோசலை தான் ராஜமாதா. யாராவது வறியவர்கள் கேட்டால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான தர்மம் பண்ணுறதுக்கு உனக்கிட்ட ஒன்றும் இருக்காது. கஜானா சாவி அவள்கிட்ட போயிடும். அவள்கிட்ட யாசகம் கேட்டால் நீ வாங்கி கொடுப்ப. ரெண்டாவது கொக்கி. மூணாவதா மந்தரை பயன்படுத்திய துருப்பு சீட்டு எது தெரியுமா? இதுக்கும் அவ மனசு கலங்கலன்னு உடனே அடுத்து சொன்னா பாருங்க, பரதா பரதா, இப்படி ஒரு தீயவளாகிய உன் அம்மாவை வச்சுக்கிட்டு நீ எப்படா நல்லா இருக்க போறன்னு பரதன் பெயரை சொல்லிட்டான். பரதன் பெயரை சொன்ன பிறகு கைகேயினுடைய மனது மாறுகிறது. வரம் கேட்டு விடுகிறாள். தசரதன் மாண்டு விடுகிறான். ராமன் காட்டுக்கு போகின்றான். இப்போ பரதன் கேகே நாட்டிலே இருந்து அயோத்திக்கு வருகிறான். தாயிடம் கேட்கிறான் என்ன நடந்தது என்று. அதுக்கு அந்த தாய் சொல்றா பாருங்க, நான் ஒன்றும் தப்பு பண்ணலப்பா. ஏற்கனவே உங்க அப்பா ஒரு வாக்கு வரம் கொடுத்தாரு, அந்த வரத்தை கேட்டேன். அந்த வரத்தினால உனக்கு நாட்டையும் ராமனுக்கு காட்டையும் நான் வாங்கி வச்சேன். அது பொறுக்காம அவனா உயிர் விட்டதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எப்படி? வாக்கினால் வரம் தர கொண்டு மைந்தனை போக்கினேன் வனத்திடை போக்கி பார் உனக்கு ஆக்கினேன் அன்னது பொறுக்கலாமையால் நீக்கினான் தன் உயிர் நேமி வேந்து. அவனா இறந்து போயிட்டான், அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்னு அப்படி போற போக்குல கைகேயி அதை சொல்லிவிடுகிறாள். இந்த நொடியில பரதனுடைய குணம் மாறுகிறது. அதுவரையிலும் மிக மிக சாந்த ஸ்வரூபியாக இருந்த பரதன் மிக உக்கிரமாக மாறுகின்றான். பரதனுடைய அந்த மெய்ப்பாடு, ஆங்கிலத்தில் சொன்னால் பாடி லாங்குவேஜ்னு சொன்னா தான் பல பேருக்கு புரியுது. மெய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க தூய தமிழில்.
அந்த மெய்ப்பாடு எப்படி மாறுகிறது என்று கம்பன் நமக்கு வடித்து காட்டுகிறார். பெருமக்களே, எப்படி மாறுகிறதாம்? அம்மா இப்படி ஒரு வார்த்தையை சொன்னோன்னா கையெடுத்து அப்படி கும்பிடுறான். கையெடுத்து கும்பிடுறதுல பலவிதம் உண்டு. வாங்க வாங்க, வந்துட்டிங்களா? ஐயோ வாங்க, இது ஒரு கும்பிடு. அண்ணே வாங்க, இது 2வது கும்பிடு. இன்னும் 3வது போட்டுருங்க போட்டுருங்க. இப்போ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, தயவு செஞ்சு போட்டுருங்க. நம்ம மக்கள் எல்லாரும் போட்டுறோம் பார்த்து பார்த்து போடுறோம் அப்படின்னு நம்ம மக்கள் கும்பிடையும் கைத்தட்டலையும் நம்பி இன்னைக்கு நாட்டில் நிறையா பேர் நாய் மாதிரி ரோட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க வரிசையாக. போட்டுடுறோம் அப்படின்னு அது ஒரு கும்பிடு. இன்னும் பரதனுடைய கும்பிடு எப்படி இறுக்கி இப்படி அம்மா சூடினான் மலர்க்கரம், சூடிய மலர்க்கரம் அப்படி இறுக்கி கும்பிட்டான். கும்பிட்ட போது அது நன்றியினால உள்ள கும்பிடு இல்லை, மரியாதையினால உள்ள கும்பிடு இல்லை. இறுக்கி இப்படி கும்பிட்ட போது அவனுக்கு பேசுறதுக்கு முதல்ல வரல, சொல்றதுக்கு முன்னால அவன் புருவம் 2 அப்படியே குத்திட்டு நின்னுச்சான் கோவத்தில். 2 புருவமும் அப்படி குத்திட்டு நிற்குது. அப்படியே கண்ணுக்குள்ள அப்படியே தலையை சுற்றி அப்படியே நமக்கு தலை சுத்துதுன்னு சொல்லுவோம் பாருங்க, தலை சூடேறுதும்பாங்க சில பேர் கோவம் அதிகமாச்சுன்னா. அப்படியே தலையில அழல் நெருப்பு வச்ச மாதிரி தலை சுடுது அவனுக்கு. கண்ணு 2 அப்படியே தகன்னு தகிக்குது. கண்ணு 2 தகிச்சா பொதுவாக கோவ பார்வை பார்த்தா எதிரில் நிற்கிற ஆள் சாம்பலா பார்க்கணும்னு தானேமா சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பரதனுக்கு கண்ணு 2 தகிக்கிறது, கண்ணுக்குள்ளே இருந்து ரத்தம் கொட்டுகிறது. இப்படி பண்ணிட்டியே பாவி, அப்படி ஒரு கும்பிடு. இப்படி அம்மா தாயே போதும் அப்படின்னு ஒரு கும்பிடு. இந்த கம்பனில் கும்பிடே நம்ம நிறையா சொல்லலாம். ஐயா சொன்னாங்கல்ல, அக்னி பிரவேசத்தில் சீதை அந்த தீக்குள்ளே இறங்க போகும்போது ராமனை பார்த்து ஒரு கும்பிடு கும்பிட்டா. ரொம்ப நல்லதுயா, உனக்கு நம்பி கல்யாணம் பண்ணி உனக்காக காத்திருந்ததுக்கு எனக்கு நல்ல அப்படின்னு ராமனை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு கீழே இறங்கி உள்ளே போனாலாம். அதுக்கப்புறம் தான் அதுவும் எப்படி உள்ளே போனாலாம், அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். கல்யாணமான பொண்ணு ரொம்ப காலம் கழித்து பிறந்த வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போனால் எவ்வளோ ரிலாக்ஸாக நம்ம போவோம். அப்பா விட்டுச்சு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி போவோமா, அதே மாதிரி ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு இறங்கி நெருப்புக்குள்ளே போனான்னு அங்கே ஒரு கும்பிட சொல்லுவார். இங்கே பரதன் கும்பிட்ட கும்பிடு இருக்குல்ல, எம்மா நல்லா பண்ணினம்மா, நீ நோயா? நீ நோய் இல்லை, ஆனால் நோயை விட கொடுமையாக இருந்து உன் கணவனுடைய உயிரையே நீ போக்கிட்ட. கொடுமையான நோய் தான் உள்ளுக்குள்ளேயே புறையோடி கொண்டு வந்து கடைசி நேரத்தில் தான் அதனுடைய துர்முகத்தை காட்டும். கொடுமையான நோய்க்கு தான், ஏன்னா சின்ன சின்ன நோய்கள்லாம் அதனுடைய அறிகுறியை முதல்லையே காட்டும். தீவிரமான நோய்கள் அவ்வளவு சட்டுன்னு வெளிப்பாடு செய்து விடாது. மருத்துவர்கள் இப்போ எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீ நோயா? நோய் மாதிரி இருந்து உன் கணவனோட உயிரை பறிச்சிட்ட. நோய் இல்லை, நீ பேய். இன்னும் இருக்க. பேய்னா பேய்க்கு உருவம் இருக்கக்கூடாது, உயிர் இருக்கக்கூடாது. இல்லை, உயிர் இல்லாத ஒரு ஆன்மா தானே பேய்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் உனக்கு உயிர் இருக்கு, உருவம் இருக்கு, எதிரில் உக்காந்துட்டு இருக்க. மாயமா? நீ மாயம் செய்பவளா? மாயமும் செஞ்ச, ஆனால் அண்ணா நல்ல பழியை கொண்டு வந்து எனக்கு சேர்த்த. இதுக்குத்தானா எனக்கு நீ தாய்ப்பால் கொடுத்து வளர்த்த? இன்னும் எனக்கு என்ன நீ தரப்போற? இதுக்கு மேலே எனக்கு தர்றதுக்கு உன்ட்ட ஏதாவது இருக்குதா? பாரதி சொல்லுவான், ஒரு மனிதன் கடைசி வரைக்கும் மானத்தோடு இருப்பதற்கும் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கும் 2 முக்கியமான விஷயங்கள் வேணும்பான் மகாகவி பாரதி சொல்லுவார். என்னன்னா, ஒரு மனிதன் 100 ஆண்டுகள் வரைக்கும் வலிமையோடு இருப்பதற்கு வலிமை சேர்ப்பது தாய்முலை பாலடா. 2வது சொல்லுவார், ரொம்ப முக்கியம், மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தைகள். ஊருக்குள்ள யார் ஒரு ஆண்மகனை பற்றி எவ்வளவு தூற்றி பேசினாலும் கட்டிய மனைவி என் கணவரை பற்றி எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டால் அதுதான் அவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சர்டிபிகேட். மனைவி கிட்ட வீட்டுக்குள்ள அவ்வளவு பேச்சு வாங்கிக்கிட்டு வெளியில பட்டம் பட்டமா வாங்கிட்டு இருந்தா அதெல்லாம் நெஜ சர்டிபிகேட் இல்லை, அது வெறும் அட்டை. கடைசி வரைக்கும் ஒருத்தன் திடகாத்திரமாக இருப்பதற்கு எது அடிப்படை? அவன் பிறந்ததிலிருந்து தாய் ஊட்டக்கூடிய முலைப்பால் தான்.
வலிமை சேர்ப்பது தாய்முலை பாலடா என்று சொன்னார். அப்ப ஒருத்தன் கடைசி மூச்சு வரைக்கும் தன்னுடைய உயிர் இருக்குங்கிற போது மனசுக்குள்ள நினைப்பாங்களா, எங்க அம்மா எனக்கு எவ்வளவு ஆசையாக முலைப்பால் கொடுத்தாள், அவள் கொடுத்த வலிமைதான் என்னை 100 ஆண்டுகள் வாழ வைக்கின்றன என்று அந்த மனிதன் நினைப்பானா கடைசி நிமிஷத்துல கூட. ஆனா வாழும் போதே ஒருத்தன் எனக்கு போய் நீ தாய்ப்பால் தந்தியேமான்னு ஒருத்தன் வேதனைப்பட்டு சொல்றான்னு சொன்னா அது பரதனுடைய அவல நிலை. பெருமக்களே, இப்படி ஒரு நிலைமை வருமா? சரி, இந்த தாய் தான் இப்படி வஞ்சனை பண்ணிட்டா, வளர்த்தவளாவது நமக்கு என்ன சொல்றான்னு பார்க்கலான்ட்டு இங்கிருந்து கோசலை கிட்ட போகிறான். அங்கே இன்னும் பேரிடி இறங்குகிறது அவன் மேல. கோசலையை போய் பார்த்த போதுதான் அவன் கேட்கிறான், கைகையர் கோமகள் இழைத்த கை தவம் ஐய நீ அறிந்திலை போலுமால். எப்பா உனக்கு தெரியாமலாம்பா நடந்திருக்கும். பெருமக்களே, இதற்கு பொருள் சொல்லக்கூடிய பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், நல்ல படித்த அறிவு முதிர்ச்சி பெற்ற பக்குவப்பட்ட மனிதர்களுக்கு கூட உணர்ச்சி வயப்படும் பொழுது வார்த்தைகள் தவறி விடுகிறது. கோசலைதான் அவனை வளர்த்தாள். கோசலைக்கு இன்னும் சொல்லட்டுமா, பெத்தவளை பிரிஞ்சு இருக்கிற பிள்ளைகள் கூட வளர்த்தவளுடைய குணாதிசயங்களை கொண்டு இருக்கும். நம்ம ஊர்ல பார்த்துருக்கோம்ல, காக்கை கூட்டுக்குள்ள போய் குயில் உக்காந்துட்டா குயிலும் காக்கை தான். பூனைக்குட்டிகளோட பூனைக்குட்டியா ஒரு புலிக்குட்டி சேர்ந்துருச்சுன்னு வைங்க, புலிக்குட்டியும் கடைசி வரைக்கும் பூனைக்குட்டி தான். அதால மாற முடியாது. வளர்ப்புங்கிறது அவ்வளவு முக்கியம். அதனால தான் சொன்னாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. ஒரு நல்ல பிள்ளை, தங்கம் மாதிரியான பிள்ளை, தங்கத்தை விட தூய பிள்ளை பரதன் பிறந்திருக்கிறான். பெற்றவள் ஒருத்தி அப்படியே நாக்கால அவனை அறுத்து போட்டா, இன்னொரு தாய் வளர்த்த தாய் அவளுடைய சொல்லால் அவனை சுட்டு போட்டா. எப்பா உனக்கு தெரியாமலாப்பா நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டுட்டான். இந்த நொடியில் பரதனுடைய அந்த கோபாவேசம் வெளியிலே வருகிறது. சம்பூர்ண ராமாயணம்னு ஒரு படம் வந்தது, எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த படத்தை எடுக்கும் பொழுது யார் யார் என்னென்ன கதாபாத்திரம் நடிக்கிறதுன்னு ஒரு பெரிய விவாதம் வந்துச்சான். அப்போ என்டி ராமராவ் அவர்கள் ராமபிரானாகவும் அஞ்சலி தேவி அவர்கள் சீதையினுடைய கதாபாத்திரத்திலையும் நடிக்கிறதுன்னு முடிவாகுது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கிட்ட போய் நீங்க எந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறீங்கன்னு கேட்டபோது அவர் உடனே சொன்னது நான் பரதன் கதாபாத்திரம் தான் சொன்னாராம். எனக்கு இந்த புருவம் நெற்றி அப்படி குத்திட்டு நின்னுதுன்ற பாட்டை படிக்கிற போது எனக்கு அதுதான் தோணுச்சு. ஏன்னா சிவாஜி கணேசன் அதை படித்த உடனே நம்ம நடிப்புக்கு சரியான கதாபாத்திரம் பரதன் தான் முடிவு பண்ணி அதை எடுத்துக்கிட்டார் போல இருக்குது. நடிக்கிறது கஷ்டம். அது இன்னொன்று கூட சொல்லுவாங்க, சிவாஜி கணேசன்ட்ட கேட்டாங்களா, நீங்கள் இத்தனை வரலாற்று நாயகர்கள் புராண கதாநாயகர்களுடைய கதாபாத்திரத்துல எல்லாம் நடிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எது ரொம்ப கடினமாக இருந்தது அப்படின்ன பொழுது அப்போ அவர் சொன்னாராம், நம்முடைய பாரதியார் படத்தில் நடித்த நம்முடைய மன்னிக்கணும் வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்களை கதாபாத்திரத்தில் நடிக்கத்தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னாராம். வஉசி அவர்களுடைய கதாபாத்திரத்தில் நடிக்க மிக கஷ்டப்பட்டேன்னாரா. ஏன் அப்படின்ன பொழுது, நாவுக்கரசராக நடிக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபம், ஏன் அவரை யாரும் பார்த்ததில்லை. சிவபெருமானாக நடிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம், ஒருத்தனும் பார்த்ததில்லை நேரில். ஆனால் ஓட்டப்பிடாரத்தில் வாழ்ந்த வஉ சிதம்பரனார சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம ஊரில் நேரில் பார்த்துருக்குறாங்க. நேரில் பார்த்த ஒருத்தர் மாதிரியே நான் திரையில் தோன்றுவது என்பது எனக்கு ரொம்ப கடினம்னாரு. அப்படி கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுக்கிற ஆளு பரதனுடைய கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன்னு ஒப்புக்கொண்டது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த பாடலை படிக்கிற பொழுதுதான். பெருமக்களே, கோசலை பரதனை பார்த்து கேட்ட கேள்விக்கு பிறகு அடுத்து பரதனுடைய வெளிப்பாடு என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். அதை ஒரு 5 நிமிஷம் அப்படி ஒத்தி வைப்போம் நம்ம. அதுக்கு முன்னாடி பரதனுடைய புகழை யார் யாரெல்லாம் உணர்ந்திருந்தார்கள் தெரியுமா? எந்த மந்தரை
கைகேயியிடம் பரதனை சொல்லி அவன் பெயரை துருப்பு சீட்டாக பயன்படுத்தி அவளுடைய மனசை மாத்தினாலோ அந்த மந்தரை பரதனை புகழ்கிறாள். ராமன் மீது அவளுக்கு கோபம், ராமன் மீது அவளுக்கு பொறாமை, ராமன் மீது அவளுக்கு ஆதங்கம். ஆனானப்பட்ட ராமன் மீதே அவளுக்கு பிடிக்கவில்லை, கோபம் இருந்தது. ஆனால் பரதனை மந்தரைக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்னாச்சா? அடுத்தது, ராமனுடைய அம்பினால் மாண்டு போன வாலி சாகும் தருவாயில் கூட பரதனை பாராட்டி விட்டு போகின்றான். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனேனி பரதன் முன் தோன்றினாயே. பரதனுக்கு அண்ணனாடான்னு எங்கேயோ கிஷ்கிந்தையில வாழ்ந்த வாலி பரதனை புகழ்ந்து உயர்த்தி ராமனிடம் குற்றச்சாட்டு வைத்த காட்சியையும் நாம் கம்பனிலே படிக்கின்றோம். எதிர்நிலையிலே இருந்த பலரும், வீடனன் அங்கே இருந்து இங்கே வந்து ராமபிரானிடம் கேட்ட ஒரே ஒன்று என்ன என்றால், இளையவருக்கு அமிழ்த்த மௌலி எனக்கும் தருதி என்றுதான். அவன் வேற எதையும் எதிர்பார்த்து வரவில்லை. வீடனன் எதிர்பார்த்து வந்தது வீட்டரசைத்தான். எதிர்நிலையிலே வந்தவர்கள் எல்லாருக்கும் பரதன் மீது பெரிய ஈடுபாடு உண்டு பெருமக்களே. இன்னும் கூட ஆசா ஞானசம்பந்தம் ஐயா சொல்லுவார்கள், பெருமகன் என்கின்ற ஒரு வார்த்தையை, பெருமகன் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு பெரிய பெருமை உண்டு. எப்படி பெருமகன் என்று சொன்னால், சீதை அந்த மாயமான் படலத்திலே சொல்லுகிறாள், இலக்குவனை பார்த்து ராமன் அங்கே அலறி கொண்டிருக்கிறான், நீ இங்கே நிற்கிறாயே, இது நெருகிற்றன்று என்று சொல்லுகிறாள் இல்லையா? அப்பொழுது சொல்லுகிறாள், ஒரு பகல் பழகினார் உயிரை ஈவரால் பெருமகன் உலைவுறு பெற்றி கேட்டு நீ வெறுவலை நின்றனை என்று கோபமாக பேசுகிறாள். ராமனை பார்த்து பெருமகன்னு சொல்றாளா? இதை ஒரு பக்கம் அப்படியே இந்த பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே இந்த பக்கம் அதற்கு ஒப்புமையாக சொல்லுகிறார். இப்பொழுது கங்கை கரையிலே ராமன் இருக்கும் இடம் தேடி பரதன் அத்தனை படைகளோடும் வருகிறான் இல்லையா? அவன் படைகளோடு வரக்கூடிய காட்சியை பார்த்து இலக்குவனும் குகனும் படையெடுத்து வந்து இங்கேயும் ராமனுக்கு துன்பம் இழைக்க வருகிறானோ என்று அச்சப்பட்டு பேசுகிறான் இல்லையா? அப்பொழுது ராமன் பரதனை பற்றி சொல்லுவதாக இலக்குவனிடம் சொல்லுகிறான், பெருமகன் என்பையின் பிறந்த காதலின் வரும் என நினைகையும் மன்னை என்பயிர் தரும் என நினைகையும் தவிர தானையால் பொறும் என நினைகையும் புலமைப்பாலதோ. அவன் எனக்கு பின்னால பிறந்தவன்டா, அவன் வந்து எனக்கு மண்ணை தருவான்னு தானே நினைக்கணுமே தவிர படையோடு வந்து என்னிடம் போர் தொடுக்க வந்தான் என்று நீ நினைப்பது அறிவற்ற செயல் என்று அந்த இடத்திலே பெருமகன் என்று பரதனை சொல்லுகிறார்கள். ஆசா ஞானசம்பந்தன் ஐயா இப்படி சொல்லி முடிக்கின்றார், சீதை வாயிலாக ராமனை பெருமகன் என்று பேசுகிறான் இல்லையா கம்பன், அதே போல ராமன் வாயிலாக பரதனை பெருமகன் என்று பேசுகின்றான் கம்பன். அதில் ஒரு நுட்பம் என்ன என்றால், சீதை இலக்குவனிடம் ராமனை பெருமகன் என்று சொல்லுகின்றான், இங்கே ராமனும் இலக்குவனிடம்தான் பரதனை பெருமகன் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், எள்ள அரிய குணத்தினாலும் எழிலாலும் வள்ளலையே அணையான் என்று சொன்னால் அதற்கு ஈடு இணையாக போகிறது என்று சொன்னால், ராமனுக்கும் பரதனுக்குமான வேறுபாடு வேறு எதுவுமாகவே இல்லை பெருமக்களே. பாதுகா சகஸ்ரம் என்று வைஷ்ணவத்திலே ஒரு பாராயணம் உண்டு, ஒரு முறைமை சொல்லுவார்கள். இறைவனுடைய திருவடிக்கென்று ஒரு சகஸ்ரம், சகஸ்ரம் என்றால் 1000 நாமங்கள். அதிலே சொல்லுவார்கள், ஸ்ரீ நிகமாந்த தேசிகன் என்கின்ற இந்த பெரியவர் பாதுகா சகஸ்ரத்திலே சொல்லுகிறார், பரதாழ்வார் ஏன் ராமனுடைய பாதுகையை எடுத்துக்கொண்டார் தெரியுமா? உலகத்தை தாங்குபவன் பகவான், பகவானை தாங்கக்கூடியது பாதுகை. அந்த பாதுகையை ஒருவன் எடுத்துக்கொண்டான் என்றால் உலகமும் பகவானையும் சேர்த்து எடுத்துக்கொண்டதாக ஆகிவிடும் என்றுதான் ராமனுடைய பாதுகையை எடுத்துக்கொண்டான் என்று பாதுகா சகஸ்ரத்திலே அது பாடப்படுகிறது வடமொழியிலே. பெருமக்களே, அப்படி எடுத்துக்கொண்ட அந்த பாதுகை எப்படிப்பட்டது என்று பெரியாழ்வார் சொல்லுகிறார் பாருங்கள். மரவடியை பிணையாக வைத்தானாம் ராமபிரான். ஐயா சொன்னார் இல்லையா, பகவான் தான் தோற்பதற்கு துணிவான், ஆனால் தன்னுடைய பக்தனை தோற்கடிக்க துணிய மாட்டான். பகவான் இப்ப காட்டுக்கு போறான் அவதார நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு. அப்படி போகிற போது பக்தன் இங்கே தவிக்கின்றான். அப்படி தவிப்பவனுக்கு ஏதாவது ஒரு பிணை வேணும்ல. நம்ம பிணைனா என்ன சொல்லுவோம்? இப்போ ஒரு
10 லட்சம் ரூபாய் கடன் வேணும்னா 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை பிணையா வைப்போம். அப்படிதானேங்க? அப்படித்தானே வரும். உயர் மதிப்புள்ள பொருளை பிணையாக வைத்து திருமதிப்புள்ள பொருளை மீட்டு கொண்டு வருவோம் அல்லது கடன் பெறுவோம் தானே வழக்கம் நமக்கு. அதை இங்கே சொல்லுகிறார் பாருங்கள், மரவடியை தம்பிக்கு வான் பணையம் வைத்து என்று பெரியாழ்வாருடைய திருமொழி. அதை அப்படியே கம்பன் எடுத்துக்கொண்டு தருகிறார். ஈடுரு வான் துணை ராமன் சேவடி என்று. வான் துணை என்றால் உயர்ந்த துணை, மிக உயர்ந்த துணையாக இருக்கக்கூடிய பாதுகையை பரதனுக்கு பிணையாக கொடுத்து பகவான் அவதார நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு காடு ஏகுகிறான் என்று சொன்னால், பெருமக்களே, பகவான் தன்னை விட உயர்ந்தவனாக ஒரு பாகவதனை ஏற்றினார். அது கூட பிறந்த தம்பியாகிய பரதாழ்வார் என்ற காரணத்தினால் பரதனுக்கும் ராமனுக்குமான வேறுபாடு என்பதே கிடையாது. அதனால்தான் பின்னாடி 1000 ராமருக்கு இவன் ஈடாகவும் கோடி ராமருக்கு மேலானவனாகவும் பெயர்ச்சப்படுகிறான் என்று சொன்னால், அந்த பரதன் யுத்தகாண்டத்திலே நாகபாசத்தினால் எல்லாரும் மயங்குகிறார்கள். இந்திரஜித்தனுடைய மாய வலையிலே எல்லாரும் கட்டுண்டு சிரமப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் ராமனுக்கு மனசுக்கு கலக்கம் வருகிறது. ஏன்? இந்த இந்திரஜித்தன் அயோத்திக்கு போய் அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் என்ன துன்பப்படுத்துவானோ தெரியலையே அப்படின்னு ராமபிரான் மனம் கலங்குகிறார். ஆனால் இலக்குவன் சொல்வதாக கம்பன் சொல்லுகிறார், அண்ணா கவலைப்படாதீங்க, நாகபாசத்தால் கட்டுண்டு மயங்கி விழறதுக்கு பரதன் என்ன இலக்குவனா? எப்படி? நாகபாசத்துக்கு இவர் ஆதிசேஷன், இவர் சொல்றாரு நாகபாசத்தால் கட்டுண்டு விழுறதுக்கு அங்கே இருக்கிற பரதன் என்ன நானா இருக்கிறதுனால ஏதோ அதில் கட்டுண்டு விழுந்துட்டேன். பரதனை வெல்லுவதற்கு இந்திரஜித்தனால் ஒரு காலத்திலும் முடியாது என்று இலக்குவன் வாயிலாக கம்பன் பேசுகிறான். எந்த இலக்குவன்? சிங்க குருளைக்கு இடக்கூடிய அந்த ஊனினை இந்த நாயின் குட்டனுக்கு கொடுப்பதா என்று கேட்ட அதே இலக்குவன் வாயிலாகவே கம்பன் பேசுகிறான் என்று சொன்னால், அண்ணன் தம்பிகளுக்குள்ளே கோபாவேசத்தில் ஒரு நேரம் வார்த்தை கூடினால் கூட அதை சரி கட்டுவதற்கு மனமாற்றம் வேண்டும் என்கின்ற உயர்ந்த படிப்பினையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் இதன் மூலமாக. இப்படி எல்லாராலும் பேசப்படுகிற பரதன் அவன் நினைத்த நேரத்திலே நாகபாசத்திலிருந்தே வெளிவரக்கூடிய வீரன், அண்ணனிடம் மிக பணிவாக இருக்கக்கூடிய தம்பி, பெரும் படையை எடுத்துக்கொண்டு போனதற்காக போருக்கு போவன் இல்லை. அவன் மனக்கட்டுப்பாடோடு அண்ணனும் படிந்து பாதுகையை எடுத்துக்கொண்டு வந்த மிகப்பெரிய பக்தன். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பரதன் தாய் கோசலையினுடைய வார்த்தையை கேட்டு கொதித்து எழுந்து சொல்லுகின்றான். ராமாயணத்தினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளிலே இதுவும் ஒன்று, அச்சாணியாக இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளில் இதுவும் ஒன்று. ஏனென்றால் கம்பனுக்கு மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய முதன்மை நோக்கம் அறத்தை நிறுத்துவதுதான். அறம் தலை நிறுத்துவதற்குத்தான் ராமகாவியம் எழுதினான். அந்த அறத்தை நிறுத்துவதற்கு, அறத்திற்கு புறம்பானவற்றை சமுதாயத்திலே இருந்து வேருடன் கழிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த சட்டதிட்டங்களை எல்லாம் ஒரு உத்தமன் வாயிலாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். இப்போ நம்ம ஊர்லேயே பாருங்களேன், பெஞ்ச் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புனா முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேலே அப்பீல் இல்லைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஏன் அந்த நம்பிக்கையை கொடுக்கிறது நீதிமன்றம் என்றால், மக்களிடம் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர்கள் சொல்லும் வார்த்தைக்கு ஆழமான அர்த்தம் உண்டு என்கின்ற நம்பிக்கை இருப்பதால். அதுக்கு மேலே கிடையாது. கம்பன் நினைத்திருந்தால் இந்த சட்டதிட்டங்களை எல்லாம் ராமாயணத்தில் வரக்கூடிய மற்ற பாத்திரங்களை வைத்து பேச வைத்திருக்கலாம். ஆனால் பரதனை வைத்து பேச வைத்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டால், அறம் கெட முயன்றவன், அருள் இல் நெஞ்சினன், பிறன் கடை நின்றவன், பிறரை சீறினோன், மரக்கொடு மண்ணுயிர் கொன்று வாழ்ந்தவன், துறந்த மாதவர்க்கு அரும் துயர் சூழ்ந்துலோன், குறவரை மகளிரை வானில் கொன்றுலோன், புரவலன் தன்னொடும் அமரில் புக்குவுடன், விரலவர் வெறி நின்றை விழிக்க மீண்டுலோன், இரவலர் அருநிதி அறிந்து வௌவினோன் என்று பல பாவங்களை பட்டியலிடுகின்றான்.
கன்றுக்கு பால் கொடுக்காமல் தாய்ப்பசுவினுடைய எல்லா பாலையும் குடித்து மாழ்பவன், மன்றிடம் இருக்கக்கூடிய பொருளை மற்றவருக்கு கொடுக்காமல் தானே வைத்துக் கொள்ளுபவன், நன்றி மறந்து நயம் இல்லாமல் பேசக்கூடியவன் என்று இவர்களெல்லாம் செல்லக்கூடிய நரகு என்பதற்கு நான் செல்லுவேன் என்று பரதன் வாயிலாக பேசுகிறான் என்று சொன்னால், பெருமக்களே, இந்த பாவங்கள் என்பவை பாவங்களுடைய பட்டியல் அல்ல. மனிதர்களாகிய நாம் எக்காலத்திலும் கடைபிடிக்க வேண்டிய அறங்கள் என்ற காரணத்தினால் அறத்திற்கு உயர்நாயகனாகிய ராமனைக்கு இணையான, ராமனை விட பல மடங்கு உயர்வாகிய பரதன் வாயினால் இவையெல்லாம் நமக்கு பாடமாக சொல்லுகிறான் என்ற காரணத்தினால்தான் ராமனும் பரதனும் தழுவிக்கொள்ளும் இடத்தை தருமமும் அறமும் தழுவிக்கொண்டது என்று சொல்லுகிறார். தழுவின நின்ற காலை தத்துவீழ் அருவிசாலும் முழுமலர் கண்ணீர் மூறி வெள்ளத்தால் முருகின் செவ்வி வழுவுற பின்னி மூசு மாசுண்ட சடையின் மாலை கழுவினன் உச்சி மோந்து கன்றுகான் கரவை அண்ணான் என்று பரம்பொருள் ஒரு பக்கம், பரமாத்மா ஒரு பக்கம், ஜீவாத்மா ஒரு பக்கம், ஒரு கூட்டத்திலே இருக்கக்கூடிய கன்றினை பார்த்து தாய்ப்பசு எப்படி நேராக சென்று சேருமோ, அல்லது தாய்ப்பசுவை பார்த்து கன்றுக்குட்டி எப்படி நேராக சென்று தன்னுடைய தாயிடம் சரியாக சேருமோ, அதுபோல கழுவினன் உச்சி மோர்ந்து கன்றுகான் கரவை அண்ணான் என்று ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணையக்கூடிய அற்புதமான தருணத்தை பரதன் வாயிலாக நமக்கு காட்டுகின்றான். ஊழி திரியினும் பேரா பெருமையான் பரதன் என்ற காரணத்தினால்தான் பரதனை ராமனுக்கு நிகராக, 1000 ராமனுக்கு மேலாக, கோடி ராமனுக்கும் மேலாக வைத்து பாடுகிறது இந்த காப்பியம் என்று சொன்னால், ஐய நீ அறிந்திலை போலுமால் என்று கோசலை கேட்ட அந்த ஒற்றை சொற்றொடர் பரதனுடைய பல்வேறு பரிணாமங்களை, பல்வேறு கல்யாண குணங்களை, துன்பத்திலும் மீண்டும் மீண்டும் தீயிலே புடம் போட்டு ஜொலிக்கக்கூடிய பொன்னை போல பரதனை நம் மனங்களிலெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறது கம்ப காப்பியம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறிந்திலை போலுமால் என்கிற தொடரை அறிய வைத்த அந்த அருமையான முயற்சியை பாராட்டுகிறோம். மிகச் சிறப்பாக உரையாற்றிய புதுக்கோட்டை பாரதி அவர்களுக்கு நன்றி சொல்லி, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அம்பத்தூர் கம்பன் கழகத்தினுடைய பழனியப்பன் அவர்களை நாம் பொன்னாடை போர்த்தி பாராட்டுகிறோம். வழக்கறிஞர் சங்கர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க இருக்கிறார்கள். பட்டுக்கோட்டை கம்பன் கழகத்திலிருந்தும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நாளை பாராட்ட இருக்கிறோம். இப்பொழுது உரையாசிரியர் கம்பன் கழகத்தினுடைய பெருமையை பெற்றுக்கொள்ள பள்ளத்தூர் பழனியப்பன் அவர்களை அன்பு பாராட்டி மேடைக்கு அழைக்கும். அவையோருக்கு அன்பு வேண்டுகோள், இந்த தலைவாசல் வழியாக உங்களுக்கான கம்ப விருந்து தயாராக இருக்கிறது. ஆகவே அதை அருந்தி செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளைய நிகழ்ச்சி கம்பன் மணிமண்டபத்தில் பட்டிமண்டபமாக மலர இருக்கிறது. கம்பவாரதி திருமிகு இலங்கை ஜெயராஜ் அவர்கள் மிகச் சிறப்பான நடுவராக இருந்து நம் மனதில் பதியும் மனித ராமன் யார் என்கிற தலைப்பிலே பட்டிமண்டபத்தை நிகழ்த்த இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் ராதாகிருஷ்ணன் மாது அவர்கள், தாமல் கோ சரவணன் அவர்கள், மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள், தனலட்சுமி செல்வம் அவர்கள், விஜயசுந்தரி வீரபாலாஜி ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நாளை அனைவரும் வருகை தந்து சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கம்பன் வாழ்க, கம்பன் புகழ் வாழ்க, கன்னித்தமிழ் வாழ்க, கம்பன் அடிப்பொடி புகழ் வாழ்க.